Question எழுதிக்கலாம். 2011 PYQ. A force on a particle, on a moving particle, a force on a moving particle varies with distance d as shown in the figure. The work done during its displacement at 12 meter is option A 18 joule, option B 21 joule, option C 13 joule, option D 26 joule. கணக்காவணி இதில் டயக்ராம் இருக்கும், அதையும் ட்ரா பண்ணிக்கலாம். சொல்யூஷன் போலாமா? கண்ணா கொஸ்டின் கவனி. A force on moving particle, ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ் d. டிஸ்டன்ஸ் d ஆக ஆக இது மாறிட்டே இருக்கு. அப்போ இது ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ். வேரியபிள் ஃபோர்ஸ் தான் கிராஃப் கொடுப்பாங்க. as shown in the figure, டயக்ராம் இருக்கிற மாதிரி மாறுது. The work done during its displacement at 12 meter. கரெக்டாக 12 மீட்டர் ஆகிறப்போ இதோட ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்குறான். கண்ணா கவனி, இங்கே நீ தெளிவாக பார்க்கணும். இங்கே டாட் வச்சிருக்குல்ல, இந்த இடத்துல ஏரியா வராது. டாட் வச்சிருக்க இடத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த லைன் போட்டிருக்குல்ல, இந்த இடத்துல தான் ஏரியா இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடம் ஃபுல்லாகவே ஏரியா. ஆனால் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு ஏரியா, பார்க்க ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது, இது ஒரு ஏரியா, அண்ட் இது ஒரு ஏரியா. இப்போ இந்த இடத்துல மட்டும் தான் ஒர்க் டன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு மாடலாக வச்சுக்கணும். இந்த இடத்துல கோடு போட்டுறாது. இந்த டாட் லைன் இருந்தால் ஏரியா கிடையாது. இதுவுமே டோட்டலாக எடுத்துக்கணும். நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்க்க எப்படி இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா என்ன, இதோட ஏரியா கண்டுபிடிக்க லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்னா இங்கிருந்து இது வரைக்கும் தான், சரி இங்கிருந்து இது வரைக்கும், ரைட்டா? பாரு, இங்கிருந்து இது வரைக்கும் என்னன்னா இந்த லைன் இங்கே பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ இருக்கு, 2. பிரெத் பாரு, இங்கிருந்து இது வரைக்கும், சார் 7ன்னு சொல்லக்கூடாது, இங்கிருந்து இது வரைக்கும் 7. நல்லா பாரு, இங்கிருந்து இது வரைக்கும் 7. எனக்கு இந்த 3 வேணாம். அப்போ இது எவ்வளோ, 7ல் 3 போயிடுச்சுன்னா இது 4. அப்போ பிரெத்துங்கிற இடம் 4. அப்போ இங்கே எவ்வளோ கிடைக்கிது, 8 ஜூல் கிடைக்குது. மேலே இருக்கனால பாசிட்டிவ். அடுத்து இதோட ஏரியா கண்டுபிடி. ½ இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத். கண்ணா இதோட லோ பாயிண்ட் டு ஹை பாயிண்ட், முழுசாக ட்ரையாங்கிள் இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் ஓகே, இப்படி இருந்தாலும் ஓகே. டாப் மோஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட், டாப் மோஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட், அதான் லென்த். ஸோ இது லோ பாயிண்ட், டாப் மோஸ்ட் பாயிண்ட். இங்கிருந்து வந்தால் இது எவ்வளோ இருக்குது, 2. அப்போ ½ இன்ட்டு 2.
பிரெத்து இங்கிருந்து இது வரைக்கும். ஆனால் டோட்டலாக 12 எனக்கு அது வேணாம். அதில் 7 தூக்கிடு. இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு வேணாம். அப்போ 12ல் 7 போச்சுன்னா இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 3, 5. 2 கெட்டிங் கேன்சல். அப்போ எவ்வளோ வருது? 5 ஜூல் கிடைக்குது. அப்போ டோட்டல் ஏரியா 8 ஜூல் ப்ளஸ் ஒரு 5 ஜூல், 13 ஜூல். இதுதான் ஒர்க் டன். சரியா? சாய்ஸ் எழுதி போகிறதுனால அவள் ரேண்டமாக எழுதி போகணும்னு நினைக்காத. இது இயர் கொஷனில் வந்தது தான். இயர் கொஷின் வந்து சாய்ஸாக எழுதி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சாய்ஸ் பார்த்து எழுதாது. சரியா? சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 13, இது 26, இது 2 முறை வந்து பிறகுனா 26. அப்போ இது இல்லைனா இதுதான் ஆன்சர் வரும். 50-50 ஆன்சர். இந்த மாதிரி வேலை பண்ணுறதா நீட்டு வேணாமா? சரியா? உலகத்தில் நிறைய நல்ல வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளுக்கு படித்து போகிறது பெட்ரு. சாய்ஸை கெஸ் பண்ணி எழுதுகிற வேலையே வேணாம். அப்படி தான் டாக்டர் ஆகணும்னா பேஷன் நிலைமையை யோசிச்சுப்பார். ஒரு டைம் இந்த நரம்பு பரவாயில்ல, எந்த நரம்பு பரவாயில்லைன்னு பார்த்து கட் பண்ண முடியாதுல்ல. இப்போ சொன்னேன் நல்ல தொழில் நிறைய இருக்குது. இல்லை பண்ணுறாங்க, அதனால் சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க பி ஆப்ஷன் அதிகமாக வரும், டி ஆப்ஷன். இது பண்ணால் எழுதாது. ஸ்கூலில் அது வருமா? ஏதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க டி ஆப்ஷன் எழுதிட்டு வா, பி ஆப்ஷன் எழுதிட்டு வா. அது ஸ்கூல் வரைக்கும் ஓகே. நீட் எக்ஸாம் வேணாம்.